الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن تقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர் நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எப்பொழுது மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னார் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அன்பின் சஹாபாக்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம். அதனூடாக நாளைய மறுமையிலே மிகரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாகவே இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வயோதிகர்களே, சிறார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்கள் மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சகனமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் சிந்தனையோடு அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே இறைவன் எங்களை கேட்டுக் கொள்வானாம். அலைய மறுவினால் அந்த உயிரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எமக்கு இறைவன் பூமியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாம்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, இன்று உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசலாம் என்று நினைக்கிறேன். ஊழலற்ற மனிதநேயமிக்க பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குதல் என்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு. காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை நாம் பார்க்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக மனித நேயம் என்பது இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே இஸ்லாம் அந்த மனித நேயத்தை எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பண்பாடை போதித்த மார்க்கம் இஸ்லாம். நீதி நியாயம் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். அதை வளர்க்கின்ற அதற்காக தன்னை அர்ப்பணிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கல்பு இயாலுல்லாஹ், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய குடும்பத்தை போன்றவர்கள். அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை நாம் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் படித்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபிமார்களை அல்லாஹ் துருப்புகளை கொண்டு வேதங்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நேர்வழி காட்ட வந்த எல்லா நபிமார்களும் அவர்கள் சமூகத்திற்கு நேர்வழியை காட்டினார்கள். அநியாயம் நடக்கின்ற போது, ஊழல் நடக்கின்ற போது அதிலே இருந்து அவர்களை கலருமாறு அதிலே இருந்து அவர்கள் மீது நீதி நியாயமானவர் நடக்க வேண்டும் வலியுறுத்தினார்கள். அந்த நபிமார்களை பற்றி அவர்கள் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட வரலாறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, சமூக கூட்டத்திற்கு அவர்கள் என்று ஒரு சகோதரன் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பியுள்ளவர் சொல்கிறார். அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன் என்றுதான் பயன்படுத்துகிறான். அந்த சகோதரத்துவம் என்பது ஒரு உடன்பிறப்பு கிடையாது. அவர்கள் நின்றும் ஒரு சகோதரன் அல்லாஹ் சொல்லுகின்றால், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்ற அடிப்படையிலே அவர்கள் நின்றும் ஒரு சகோதரன். சமூகத்துக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதே போன்று அந்த சமூகத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அதே போன்று வைலா மதியன அகாஹும் குஐபா, மதியம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, அந்த மதியன் என்ற வாசிகளுக்கு ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மதியன் என்ற ஒரு பேருக்குள்ள ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் அங்கு சூட்டியிருந்தார்கள். அன்பானவர்கள், அந்த மதியம் வாசிகளுக்கு நபியா ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்ற போது அந்த மக்கள் அநியாயத்திலே மூழ்கியிருந்தார்கள். அளவு நிறுவையிலே மோசடியிலே இருந்தார்கள். அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே முயற்சி பண்ணினார்கள். இப்படி அல்லாஹ் அவர்களின் என்று ஒரு சகோதரன் என்றெல்லாம் பயன்படுத்துகின்றால் அது உடன்பிறப்பு கிடையாது, மனித இனம் என்பதனால் அவர்களின் ஒரு சகோதரன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே மனித நேயத்தை பண்பாடை மிக முக்கியமாக நாம் மற்றோர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்குள்ளே நிறைய உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த ஊரில் தேவைப்பட்ட நிறைய விடயங்களுக்காக எங்களால் முடியுமான பங்களிப்பை செய்கிறோம். அது மதரசாவாக இருக்கலாம், அது பள்ளியாக இருக்கலாம், அல்லது ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கலாம். எல்லா விடயங்களுக்கும் எங்களால் முடியுமான உதவிகளை நாங்கள் செய்கிறோம். மதரசாவுடைய விடயத்தை எடுத்துக் கொண்டாலும் நீங்கள் மாஷா அல்லாஹ் உணவு கொடுக்கின்றீர்கள், மாஷா அல்லாஹ் அவருடைய பணங்களை அள்ளி வாருகின்றீர்கள், மாஷா அல்லாஹ் இன்னொரு என்னென்ன தேவைகளோ அவைகளை கேட்டு கேட்டு உதவுகின்றீர்கள். அதே போன்று மஸ்ஜிதுடைய தேவையா அதையும் கேட்டு கேட்டு உதவி கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி நிறைய விடயங்களை எங்களுக்குள்ளே செய்துவிட்டு வருகிறோம். அல்லாஹ் நிச்சயமாக இதை மறுமையினால் உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். இதனுடைய கூலி உங்களுக்கு விளங்காதே. அல்லாஹ் எப்போது என்னுடைய கண்ணை மூடுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இதனுடைய கூலியை காட்டுவான்.
கொடுத்த தர்மத்திலேயே பெருமதி அல்லாஹ் காட்டுவான். எனவே கண்ணியமானவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது முதற்கணமாக நாம் மனித நேயத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். மதரசாக்கள் உதவி பண்ணுவதை போல, மஸ்ஜிதுகளுக்கு உதவி பண்ணுவதை போல, பொதுவாக மக்களுக்கு உதவி பண்ணுவதை போல முஸ்லிம் அல்லாதவர்கள் பல தேவையுடையவர்களாக இருப்பார்கள். மனிதர்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு நோய் வந்துவிட்டால், மனிதர்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு தேவை வந்துவிட்டால், இந்த உலகத்திலே எல்லோரும் சமனான முறையில் அவர்களுக்கு இன்னொரு தேவை இருக்கிறது. அந்த உதவிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள முயற்சி இருக்க வேண்டும். கண்ணியமான ஒருவர் மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறானா, அந்த மனிதனுக்கு நாம் கை கொடுக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமாக சுருக்குக்கும் குக்குருக்கும் துணை போக முடியாது. அது இல்லாமல் நல்ல நல்ல விடயங்களிலே நாம் அவர்களுக்கு உதவியாராக, அவர்கள் எங்களுக்கு உதவியாராக இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மனித நேய நிச்சயமாக இங்கே வளரும், மனித நேய நிச்சயமாக இங்கே பாதுகாக்கப்படும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதற்காக காட்டிலே உள்ள மிருகங்கள் மனிதனுக்கு தொந்தரவு கொடுத்துவிடக் கூடாது, ஊருக்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காகவா முந்தைய காலம் அப்படி ஆயுதங்களை தயாரித்தார்கள். ஆனால் இன்று ஆயுதங்கள் எதற்காக? இந்த மனித சமூகத்தை சில இடங்களிலே அழிப்பதற்காகத்தான் இந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மனிதன் நாடால் பிரிந்திருக்கிறான், சில நாடுகளால் பிரிந்திருக்கிறான். அதேபோல் சில மனிதர்கள் இன்று அரசியலால் பிரிந்திருக்கிறார்கள். மார்க்கம் என்ற கோவையில், மார்க்கம் என்ற மதம் என்ற அந்த கோவையினால் பிரிந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய விடயங்கள் எடுத்துக்கொண்டால் இப்படி மனிதன் அரசியல் ரீதியாக, வியாபார ரீதியாக பல துறையிலே மனிதன் பொறாமை பெற்றதன் விளைவாக அங்கே பிரிந்திருக்கிறான். மாணவர்களே, எனவே சில பண்பாடுகள் எங்களுக்குள்ளே வர வேண்டும். எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் என்னிடத்தில் சொன்னார், இந்த தேசியாவில் உள்ள ஒரு சகோதரர் அவரோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான 2 விடயங்களை சொன்னார். ஒன்று என்ன தெரியுமா? வியாபாரம் பண்ணுகின்ற இருவருடைய கடை கிட்ட இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வாடிக்கையாளர் கடைக்கு வருகிறார். என்ன செய்கிறார்? அந்த கடையிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார். எடுத்ததற்கு பின்னால் இன்னும் ஒருவர் வருகிறார். கண்ணியமானவர்கள் வருகின்ற போது அந்த கடையிலே ஒருவர் இல்லை. இந்த கடையில் இருக்கின்றவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நான் தேடிவிட்டேன், பக்கத்திலே உள்ள கடைக்காரர் என்னுடைய நண்பர் இன்று வியாபாரம் இல்லாமல் இருக்கிறார், எனக்கு அல்லாஹ் அலங்கரித்து கிடைத்து விட்டது, எனக்கு தர வேண்டிய இந்த வியாபாரத்தை நீங்க அவருக்கு கொடுங்கள் என்று அப்படியே அந்த நண்பர் பக்கத்திலே உள்ளவருக்கு அனுப்பி வைக்கிறார். கண்ணியமானவர்களே, சந்தோஷமானவரை விட்டுக் கொடுத்த அவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பரக்கத்தை ஏற்படுத்துகிறார். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னால், அதே நாட்டில் நடக்கின்ற ஒரு விடயம். 2 கடைக்காரர்கள் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை என்ன செய்கிறது? இந்த கடைக்கு வருகிறார். சாதாரணமாக தொழில் செய்யக்கூடிய ஒருவர் வந்து பார்த்தால் அவர் இல்லை. கண்ணியமான பக்கத்திலே உள்ளவரும் அதே தொழிலை செய்யக்கூடியவர் பக்கத்திலே உள்ளவருடைய கடைக்கு போகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வந்தது என்னுடைய கடைக்கல்ல, நீங்கள் வந்தது அடுத்தவருடைய கடைக்கு, அதனால் வாரங்கள் அங்கே போவோம் என்று அங்கே அவருடைய பொருட்களை வியாபாரம் பண்ணிவிட்டு கிடைத்த அந்த வருமானத்தை அந்த நண்பருடைய கடையுடைய அந்த லாட்சியிலே அவர் அந்த பணத்தை போடுகிறார். இந்த நல்ல பண்பாடுகள் எங்களுக்குள்ளே வர வேண்டும். மற்றவருக்கு என்ன நடந்தால் என்ன, அப்படி என்ற யோசனையில் இந்த மனிதகுலம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. எனவே நல்ல பண்பாடை இந்த உலகத்திலே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக மனித நேயத்தை நாம் வலியுறுத்துவதை போல எவ்விடங்களில் மனித நேயம் உருவாக வேண்டும். அடுத்து கண்ணியமானவர்களே, ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவதிலே பாரிய ஒரு பங்களிப்பு நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு பாடசாலை எடுத்துக் கொண்டால், ஒரு பாடசாலை அதிபர், ஒரு பாடசாலைக்கு பொறுப்பாளர், ஒரு பாடசாலை ஒரு ஆசிரியர், அந்த வகுப்புக்கு பொறுப்பாளர், அந்த பாடசாலைக்கு ஒரு மொழியர், அந்த மாணவர்களுக்கு பொறுப்பாளர், எல்லோரும் அந்த பொறுப்புகளை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள். ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஊரிலே வாழக்கூடியவர்களுக்கு அவர் பொறுப்பாளர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு குடும்ப தலைவரை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறார். அந்த பொறுப்பை பற்றி மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். பொறுப்பு இல்லாத யாரும் இந்த உலகத்திலே இல்லை. கண்ணியமானவர்களே, வயதுகள் கூட கூட பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். சில பொறுப்புகள் வயது கூட கொள்ள எங்களுக்கு கிடைத்துவிடும். இன்னும் சில பொறுப்புகள் மக்களால் எங்களுக்கு கொடுக்கப்படும்.
இந்த பொறுப்புகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் விசாரிக்கப்படும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு தாய் தாப்பனிகளை விசாரிக்காவிட்டாலும் அந்த பிள்ளைகளை தாய் தாப்பன் விசாரிப்பார். ஜமாத்தான் இருக்கிறீர்கள், ஒரு தவறை செய்கிறீர்கள், ஏதோ யாருக்கு தெரியாது, நிர்வாகம் உங்களை கட்டி கேட்க இல்லையா, படைத்த ரப்பு அல்லாஹ் ஒரு நாள் எங்களை விசாரிப்பார் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களை ஒரு தவறை செய்கிறீர்கள், உங்களுடைய உங்களுடைய ஆசிரியர்களை கண்டுகொள்ள வேண்டியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் படைத்த ரப்பு உங்களிடத்தில் விசாரிப்பார். இந்த விசாரணைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த இடங்களில் நாங்கள் நீதி நியாயத்தை பேசிக் கொள்ள வேண்டும். ஊழல் அற்றவர்களாக இந்த உலகத்தில் மாறிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். உங்களுடைய சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருந்தார், அநியாயம் அழைக்கப்பட்டவனாக அவனுக்கு உதவி பண்ணி வருகிறார்கள். கண்ணியமான ஒரு மனிதன், அதாவது அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்வது நாயகமே தெரியும் என்றார்கள். அநியாயம் அழைக்கப்பட்டவனுக்கு காயம் பட்டிருக்கும் அல்லது அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அவருக்கு உதவி பண்ணுவது தெரியும். ஆனால் அநியாயம் செய்கின்ற ஒருவர், ஊழல் செய்கின்ற ஒருவர், மோசடி செய்கின்ற ஒருவர், அவருக்கு எப்படி உதவி பண்ணுவது நாயகமே என்று அந்த சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரை அந்த அநியாயத்தை தடுப்பது அவருக்கு நீங்கள் செய்ய உதவி என்றார்கள். ஒரு மனிதன் தவறு செய்கிறானா, ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறானா, ஒரு மனிதன் ஊழல் செய்கிறானா, அதை பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த பாதைகளை சென்றுவிட முடியாது. எமக்கு ஒரு கடமை இருக்கிறது, எமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த அநியாயத்திலிருந்து அவரை தடுப்பது கண்ணியமானவர்களே, அந்த பொறுப்பை முதற்கணமாக நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக மறுமையை அல்லாஹ் விசாரிப்பான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறது, அது மறுமையினால் இருளாக தோன்றும். மறுமையினால் எங்களை நிம்மதியாக இருக்க விடாது. அது நீங்கள் பண்ணி அநியாயமாக இருக்கலாம். கனிவா, நீங்கள் பண்ணி அந்த அநியாயம் மறுமையிலே உங்களை நாசமான ஒரு இடத்திலே போடக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் கூட பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறார், அநியாயக்காரருக்கு எந்த உதவியாரும் கிடையாது. அநியாயம் செய்யக்கூடிய மனிதனுக்கு யாரும் சிபாரிசு பண்ணுவது கிடையாது, யாரும் அவர்களுக்கு உதவி கிடையாது. மறுமையிலே அவன் தன்னன் தனியாக விடப்படுவான். கண்ணியமானவர்கள், அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி காஃபிரின் லிவாஉ மின் இஸ்திஹி யௌமல் கியாமா யுர்ஃபஅ லஹு பிகத்ரி கத்ரிஹி. ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மோசடி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கண்ணியமான மறுமையில் நாளில் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடி பின்பக்கமாக உயர்த்தப்பட்டிருக்கும். அந்த மனிதனுடைய அநியாயம் எந்த அளவு அதிகமாக இருக்குமோ, அந்த மனிதனுடைய ஊழல் எந்த அளவு அதிகமாக இருக்குமோ, அந்த மனிதன் மற்றவர்களுக்கு செய்த அநியாயம் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ, அந்த அளவு அந்த கொடி உயர்த்தப்படும். அதன் மூலமாக மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், இவர் அநியாயக்காரர், இவர் ஊழல்காரர், இவர் இந்த உலகத்திலே ஸ்ரீதேவியாக அல்ல பூதேவியாக வாழ்ந்துவிட்டு மறுமையிலே இவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்கள், இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கிறான். அல்லாஹ் சில பொறுப்புகளை சில மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான். சில வேளை அது பொருளாதாரம் சார்ந்த பொருள்கள் சார்ந்த பொறுப்பாக இருக்கலாம், அல்லது பணங்கள் சார்ந்த பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஏதாவது உயர் பதவிகளை கொடுக்கின்ற அல்லது உயர் அந்தஸ்துகளை கொடுக்கின்ற அதே அல்லது சமூகத்திலே மிக முக்கியமாக உள்ள பொறுப்புகளாக இருக்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அந்த பொறுப்புகளை கொடுக்கின்ற போது அந்த மனிதன் அந்த பொறுப்பிலே ஒரு ஊசி அளவையிலும் அநியாயம் செய்தாலும் நாளைய தியாகத்துடைய நாளையில் அந்த மனிதன் அநியாயம் செய்து அந்த ஊசியின் அளவு கூட வறுமையிலே அந்த மனிதன் நரகிலே கொண்டு வரப்படுவான் என்ற செய்தி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறான், பொருளாதாரத்தை பொய் சத்தியம் செய்து அவன் தனக்குரிய பொருளாதாரமாக வாழாடி இருக்கிறான் என்றால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் மறுமையிலே நரகவாதியாக இருப்பான் என்றார்கள்.
உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த பொருள் சிறியதாக இருந்தாலுமா நாயகமே என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அராக்கில் ஒரு குச்சி சின்ன துண்டாக இருந்தாலும் அந்த மனிதன் நிச்சயமாக மறுவிலே நரகம்தான் போவார் என்ற கருத்தை சொன்னார்கள். நபுதுபில்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுப்புகளிலே நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா பொறுப்புகளிலும் நம்பிக்கை நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். முந்தைய ஒரு காலம் இருந்தது, நாங்கள் தொழில்துறவுகளை ஈடுபட்ட ஒரு காலத்திலே பார்த்தோம், அலந்து நிறுத்தி கொடுப்பார்கள். இந்த கடைகளுக்கு போனாலும் அலந்து நிறுத்தி வைத்திருப்பார்கள். அதில் எக்ஸ்பைரி முடிவு திகதியில் குறிக்கப்பட்டிருக்கும். நம்பிக்கையை பொறுத்துத்தான் அதை நாங்கள் கொள்வனவு செய்வோம், எடுப்போம். எங்களுக்கு தெரியாது 500 கிராம் அடித்திருக்கிறது, 500 கிராம் இருக்கிறதா, இது விலையுடைய இந்த பொருளாதாரத்துடைய விலை இவ்வளவு எங்களுக்கு தெரியாது, அந்த விலை இவ்வளவு தானா, அல்லது அவருடைய முடிவுகள் சரிதானா. கண்ணியமானவர், இப்படி நாங்கள் நம்பிக்கை மீது அதை நிறுத்தாமல் அப்படியே எடுத்து விட்டு வந்து விடுவோம். எனவே நம்பிக்கை சார்ந்த விடயமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே மோசடிகள், அநியாயங்கள் நடந்து விட்டால் அதற்கு நிச்சயமாக நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வகை சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் வானிலை சொல்கின்றான், அளவு நிறுவையை மோசடி செய்யக்கூடியவர்கள் அதை ஏதோ ஒரு துறையில அளவு நிறுவை இவருக்கு விளைவுகின்ற ஒரு முறையிலே சொல்கின்றான். அது அல்லாமல் இங்கு என்னென்ன வகையான மோசடி இருக்கிறதோ பல மோசடிகளை நாங்கள் பார்க்கிறோம். சில பொருள்களுடைய எடையை கூட்டுவதற்காக அதிலே சில பொருட்களை கலப்பார்கள். சில பொருள்கள் புதிய பொருளாக வழங்குவதற்கு அதிலே தண்ணீரை கலப்பார்கள். இன்னும் சில பொருள்கள் அதாவது விளங்குவதற்காக வெளியிலே நல்ல பொருளாக தென்படுவதற்காக வர சில பொருட்களை அதனோடு கலப்பார்கள். மாணவர்கள், இதெல்லாம் புதிதாக வந்திருக்கின்ற மோசடியாக இருக்கிறது. சில நல்ல பொருள்களோடு அதாவது கெட்ட பொருட்களையும் பழைய பொருட்களையும் கலந்து விற்பார்கள். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். கண்ணியமானவர்கள், குறிப்பாக சொல்ல போனால் ஈக்கில் இருக்கிறது, அதுக்கு உள்ளே தண்ணீரை விட்டு கொஞ்சம் காரமாக கொண்டு வருவார்கள். அல்லது அந்த மிளகாய் தூக்களோடு என்ன செய்வார்கள், செங்கல் தூளை சேர்ப்பார்கள். அல்லது இன்னும் சில பொருட்களோடு என்ன செய்வார், சில பொருட்களை சேர்ப்பார்கள். அல்லது அலர்ந்த ஒரு பொருளை கொடுக்கின்ற போது அது ஆடையாக இருக்கலாம், அதாவது மிகவும் வேகமாக இழுத்து அதை அளப்பார்கள். இப்படி கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல வகையிலே மோசடி இருக்கும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சுருக்கமான சில விடயங்களை சொல்லுகின்றான். அளந்து நிறுத்து கொடுக்கின்ற அந்த அளவிலே மோசடி செய்யக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் கொடுக்கின்ற தன்மையும் அல்லாஹ் சொல்கின்றான். வயலுல் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. அல்லாஹ் சொல்கின்றான், அளவு நிறுவையை மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான். கண்ணியமானவர்களை அவர்கள் அளந்து எடுத்தால் சமனாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் அளந்து நிறுத்து கொடுத்தால் குறைத்து கொடுத்துக் கொள்வார்கள். நமக்கு வருகின்ற போது எந்த நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணின் கருத்துமாக இருக்கின்ற அவர்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கின்ற போது மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், அலா யظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم. மகத்தான ஒரு நாள் இருக்கிறது, மறுமை. அந்த நாளிலே இந்த மனிதன் விசாரிக்கப்பட மாட்டான், கொண்டு வரப்பட மாட்டான். எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது யாருக்கும் அநியாயம் செய்யாமல், யாருக்கும் நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல், ஊழல் இல்லாமல் நீதி நியாயமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே மிக முக்கியமாக ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் அதை நமது வீட்டில் இருந்து நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு கடையினுடைய முதலாளி அங்கே நீதி நேர்மை அவர் பேண வேண்டும். அதே வீட்டில் இருக்கின்ற ஒரு கவசாணி என்று சொல்வோம், அந்த தாய்நாப்பன் அங்கே நீதி நியாயத்தை அங்கே நிலைநாட்ட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கிருந்து நீதி நியாயம் கிடைக்கின்ற போது நிச்சயமாக எல்லா இடங்களும் அதாவது நீதி நியாயமான முறையிலே அநியாயம் இல்லாமல் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அதே போது கண்ணியமானவர்களே, மனித நேயத்தை மதிக்கின்ற போது, மனித நேயம் உருவாகின்ற போது, அதே போது மோசடி இல்லாது, கலப்படம் இல்லாது, ஊழல் இல்லாது நீதி நியாயமான ஒரு சமூகம் வாழுகின்ற போது நிச்சயமாக பண்பாடு ஒரு சமூகம் உருவாகும்.
எதிர்காலத்திலே நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயம் உருவாகும். அந்த பண்பாடு மிக்க சமூகம் தான் இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது, இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்கிறது, இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு தேவையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அக்ரபிக்கும் இலைய, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மின் அஹப்பிக்கும் இலைய, எனக்கு மிக நெருக்கமானவர்கள், எனக்கு மிக விருப்பமானவர்கள், வறுமை நாளிலே என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு மிக விருப்பமானவர் யார் தெரியுமா? உங்களே பண்பாடான முறையிலே, நாகரிகமான முறையிலே, நல்ல முறையிலே நடந்தவர்கள் என்ற செய்தி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், நாயகமே, நான் சுவர்க்கம் நுழைய வேண்டும், எனக்கு அதற்காக சில வழிகளை கற்றுத்தாருங்கள் நாயகமே என்று கேட்கிறார். உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், குன் முஃப்தினா, நீங்க முஃப்தினாக இருங்கள். அந்த மனிதருக்கு புரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார், நாயகமே, நான் முஃப்தின் என்று என்னை எப்படி நான் அறிந்து கொள்வதை? முஃப்தின் என்றால் நல்லவர், முஃப்தின் என்றால் தூய்மையானவர், முஃப்தின் என்றால் சீதேவி என்ற அர்த்தத்தை கொண்ட கருத்தாக இருக்கிறது. பெரியமானவர்களே, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, அந்த நபித்தோரை பார்த்து விபரமாக சொன்னார்கள், சல் ஜீரானக் ஃபஇன் காலூ அன்னக முஃப்தினுன் ஃபஅன்த முஃப்தின். நீங்க போங்க, உங்களோட அடுத்த வீட்டுக்காரர், உங்களோட அடுத்த வீட்டுக்காரர், அடுத்த கடைக்காரர் அல்லது உங்கள் பக்கத்திலே இருக்கின்றவர்கள், இவரிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள், நான் நல்லவனா, நான் முஃப்தினா என்று கேளுங்கள். அவர்கள் எல்லோரும் நீங்கள் முஃப்தின் என்று சொன்னா நீங்க அல்லாஹ்விடத்திலே முஃப்தின், அவங்க எல்லாரும் நீங்க நல்லவன் சொன்னா நீங்க அல்லாஹ்விடத்திலே நல்லம். கண்ணியமானவர்களே, அப்படி நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் நுழையலாம் என்று சொன்னார். தொடர்ந்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்க அவர்கிட்ட போய் கேட்கிறீங்க, அவங்க எல்லாரும் மோசமானவர், மூதேவி, நன்மைய நாடாளர், மற்றவருக்கு இப்படி சொன்னா கண்ணியருக்கு மாற்றமானது நடக்கும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி நடக்கிறோம், எங்களோட மனைவியோடு எப்படி நடக்கிறோம், எங்களோட பிள்ளைகளோடு எப்படி நடக்கிறோம், ஒரு முதலாளியாக இருந்தால் அதுக்கு கீழே உள்ள எங்களுடைய கஸ்டமரோடு எப்படி நடக்கிறோம், நாங்கள் ஒரு ஆட்சியாளர் இருந்தால் கீழே உள்ள குடிமக்கள் எப்படி நடக்கிறோம், நான் நிர்வாகிகளாக இருந்தால் நிர்வாகத்துக்கு கீழே உள்ள ஜமாத்தார்கள் எப்படி நடக்கிறோம், நாங்கள் ஆசிரியராக இருந்தால் மாணவர்கள் எப்படி நடக்கிறோம், நாங்கள் ஒரு அதிபராக இருந்தால் ஆசிரியரோடு மாணவர்களோடு நிர்வாகங்களோடு எப்படி நடக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு சொசைட்டியிலே அல்லது ஒரு கமிட்டியிலே பொறுப்புகளை இருந்தால் அந்த பொறுப்பில் இருக்கின்ற நாம் மற்ற மக்களோடு எப்படி நடக்கிறோம், இதுதான் பண்பாடுகளே சிறந்தது, இதுதான் அக்லாக். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பாடு வளர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்க மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே, அந்த பண்பாடு என்பதிலே உருவாக வேண்டும். நாம் சீதேவி நல்லவர் என்ற வார்த்தை கண்ணியமான எல்லா மக்களுடைய நாவால் வர வேண்டும். யாராவது ஒருத்தர் மௌத்தானா மக்கள் சொல்லுவோம், நல்ல ஒரு சீதேவி இந்த உலகத்தை விட்டு போய்த்தாரு, இவர் நடந்தா பொண்ணுக்கு கூட ஆபத்து இல்லை, இவருக்கு யாரையும் சொல்ல இல்லை, நல்ல ஒரு மனிதர் எல்லோரும் பேசுகின்ற அளவுக்கு தான் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முக்கியமான விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். அதில் ஆரம்ப முக்கியமான விடயம் மனித நேயம். ஊழலுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்குவது, பண்பாடு உள்ளவர்களாக இந்த சமூகத்தை உருவாக்குவது. கண்ணியமானவர்களே, இதில் நாம் அதிகமாக கருத்தினை காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா துறைகளிலும் நீதி நியாயம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்காக நாமும் பல தியாகங்களை செய்ய வேண்டும், நாம் அதற்காக அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். அநியாயம் நடக்கிற இடத்திலே நாம் இருந்தால் அந்த அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது. அந்த அநியாயத்தை தட்டி கேட்பவர்களாக அல்லது அந்த அநியாயத்தை பொறுப்புதாரிகள் சொல்லி அவர்களை நல்லதொரு வழிக்கு கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃப்ஸிதீன்.
நீங்கள் நீதம் செலுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதம் செலுத்துவதோ நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அதை மனதில் ஏற்றி எமது வாழ்க்கையை நல்வாழ்வாக மற்றவருக்கு முன்மாதிரி மிக்க வாழ்வாக ஆக்கிக் கொள்வோமாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வை ஒருத்தமாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தருவாயாக. மனித நேயத்தை இந்த உலகத்தில் அல்ல உலகத்திலும் நீ உருவாக்கி தருவாயாக. இந்த நாட்டில் அல்ல உலகத்தில் உருவாக்கி தருவாயாக. மனிதனை மதிக்கின்ற, மனித உணர்வுகளை மதிக்கின்ற, மனித தேவைகளை மதிக்கின்ற, மனிதர்களுக்கு மதிப்பளிக்கின்ற உலகத்தை நீ உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் போட்டி பொறாமைகளை விட்டும் எல்லா சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மக்களும் மத்தியிலே நம்முடைய நலவுகளை காட்டிடுவாயாக. யா அல்லாஹ் குறைகளை காட்டிவிடாத. யா அல்லாஹ் அதே போன்று யா அல்லாஹ் நல்ல பண்பாடுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக. நாளைய கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கி கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபாத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றாருக்கு நல்லதை செய்ததற்கு சீரேவிகளாக நல்ல குழந்தைகளாக எங்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒன்றுமே அறியாத எங்களது கட்சிகள் குழந்தைகளை சந்தித்து விடாத. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை கொண்டு எங்களை ஈட்டெடுத்த சீரேவிகளாக எங்களை பெற்றோரை சந்திச்சிடாத. யா அல்லாஹ் உங்களுக்கு எங்களை பொருத்தமானவர்கள் ஆக்கிக் கொள்வாயாக. நல்ல முடிவை செலுத்துவாயாக. நல்ல நாள் நல்ல நேரத்தில் நல்ல வார்த்தையை கொண்டு உயிரை எடுத்துடுவாயாக. இந்த துவாவை தனிப்புரைக்கு பேசிக்கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்